இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வரும் 24ஆம் தேதி எம்ஜிஆரின் 36வது நினைவு தினத்தையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்துகிறார். அதற்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு கொடுத்தார். அதன் பிறகு அவர் கூறியதாவது: திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு உணர்ந்து அரசு எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்கள் பணம் கொடுக்குறாங்க. இப்போ ஜியோ பார்த்தா அப்படியே ஷாக்கு. பார்த்தா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க கிடையாது, சக்கரை விருப்பத்தை பற்றி வந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. அப்போ வரி செலுத்தும் போது 40,000, 25,000, 30,000, 50,000 ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இந்த 6,000 கிடையாது. சரி, அது விட்டுருங்க. ஒரு ஆஃபீஸில் ஓஏ இருக்காரு, இதே கமிஷன் ஆஃபீஸில் ஓஏ இருக்காரு, பிசி இருக்காரு. இப்போ இந்த 4 மாவட்டத்துலேயும் பிசிங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது கிடைக்குமாது? இப்போ கான்ஸ்டபிள்ஸுக்கெலாம் கிடைக்காது. ஏன் அவங்கெல்லாம் பாதிக்கப்படலையா? சரி, 2015 நாங்கள் அந்த மாதிரி பார்க்கலையே. நாங்கள் எல்லோரும் ரேஷன் கார்டு யார் வச்சுருக்கீங்களோ வாங்கிக்கிங்க. அதுவும் எல்லாமே பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டோம். அதனால் இப்போ பிரச்சனை இல்லாமல் போய் வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி போட வேண்டியது தானே. இப்போ சக்கரை விருப்பப்பட்டு அவங்க வாங்கினா அவங்களுக்கு கிடையாது. அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் கொடுக்குமா, இந்த பெட்டிஷன் இவங்க விசாரிப்பாங்களாம். அது உண்மையாக பொய்யானு கண்டறிந்து ஒரு புலனாய்வு செய்து, ஏகப்பட்ட அளவுக்கு குற்றங்கள் நடக்குது. அதை புலனாய்வு செய்ய மட்டும் இல்லை, ஆனால் இதை புலனாய்வு செய்வாங்களாம். அவங்க இவங்க வர வீட்டில் துணிமணிலாம் வெள்ளத்தில் போடுறது அப்படியே வச்சுருக்கணும், ரிப்பேர் ஆன ஃப்ரிட்ஜை வச்சுருக்கணும், அப்புறம் ரிப்பேர் ஆன டிவி, மழை நனைஞ்ச டிவியை வச்சுருக்கணும், மழை நனைஞ்ச வாஷிங் மிஷின் வச்சுருக்கணும், மழை நனைஞ்ச இதர பொருள் எல்லாத்தையும் வச்சுருக்கணும். இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி பெடிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறத விட்டுட்டு வருவாங்களா ரெவென்யூ அதிகாரி, அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் அதிகாரி வருவாங்களா விசாரணைக்கு அப்படின்னு டெய்லி நீங்கள் தெருவை தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் இது போன்ற நிலைமை இன்றைக்கி இந்த விடியாத அரசு ஏற்படுத்தியிருக்கு. 6,000 ரூபாய் வாங்குறதுக்கு 1008 கண்டிஷன். என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்து எழுதிச்சா மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆய்வுக்குழுக்கள் அங்கங்கே ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. இதில் ராயபுரத்தில் அந்த பகுதிகளில் கடல் ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்தாங்களா இல்லையா, அதுக்கான ஆய்வுகள் என்ன கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்ட்டு. ஆய்வுக்குழு பொறுத்தவரையில் மத்திய குழு முன்னாடியே வந்திருக்கலாம். அதை கேட்டு அதை பெறுவதற்கு தவறிச்சு. இப்போ வந்தவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓஹோ டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை பாராட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டை பாராட்டினா என்ன? பிஜேபியோட ரகசிய உறவு டிஎம்கே. அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி சொல்கிறாங்க பிஜேபியோட ரகசிய உறவு டிஎம்கே வச்சுருக்கு. இப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மக்களை சந்திக்காமல் மக்கள்கிட்ட சந்திச்சா தான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த மலையில் எவ்வளோ உடல்நிலை போச்சு, அவங்க எவ்வளோ வாழ்வாதாரத்தை குறைச்சி, எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு லாஸு, எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாங்க, எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் அவங்க எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தாங்க, இதெல்லாம் அவங்க மக்கள்கிட்ட கேட்கும்போது தான் அந்த குழு ஒரு முடிவு பெற முடியும். ஆனால் மக்களை சந்திக்க விடாமல் முழுமையான அளவுக்கு காவல்துறை தடுத்துட்டு அவங்க வெறும் ஏன்னா ஃபோட்டோ ஷூட் அரசு தானே இது, இதனால் ஃபோட்டோவை மட்டும் காமிச்சாங்க. அவங்க ஃபோட்டோ பார்த்தாங்க, சூப்பர் சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 வாரத்தை தராங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அது மொத்தத்தில் இந்த விடியாத அரசு இதுலேயும் தூங்காமல் எம்பிஸ் இருக்காங்க. எம்பி டெல்லியில் என்ன பண்ணிட்டுருக்காங்க சொல்லுங்கள். ரெய்ஸ் பண்ணி மொத்தத்தில் எங்களுக்கு டோட்டல் லாஸ் இவ்வளோ, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமான இழப்பு இவ்வளோ, ஆக மொத்தத்தில் இவ்வளோ தருணம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது போராடினாங்களா? அதுவும் இந்த விடியாத அரசு அது எம்பி இன்சிஸ்ட் பண்ணி அதை அது செய்ய தவறிடுச்சு.